மழைக்கால கூட்டத்தொடர் அண்மையில நாடாளுமன்றத்தில் துவங்க இருக்கிறது. இதனை ஒட்டி பார்த்தோம்னா பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா, திமுக இந்த முறை நாங்க தனித்து தான் செயல்பட போறோம். காங்கிரஸோட சேர்ந்து செயல்பட மாட்டோம்ன்ற ஒரு கருத்து தற்போது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா, வட இந்தியாவுல புதிதாக பாஜக ஒரு மசோதா கொண்டு வர போறாங்க. அது இந்தியா முழுவதும் செயல்படுத்தக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க போகுது. அந்த மசோதாவுக்கு ஸ்டாலின் என்ன செய்ய போகிறான்ற ஒரு கருத்து தான் தற்போது பேசுபொருளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திமுக தலைமை என்ன செய்ய போகிறது? காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்படுகிறதா? என்ற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல தான் அதை நாம் பார்க்க இருக்கோம். மழைக்கால கூட்டத்தொடர் அண்மையில தொடங்க இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, தமிழ்நாட்டு எம்பிக்கள், அதாவது காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிவிட்டது. இப்போ திமுக கூட்டணி பாஜகவை ஆதரிக்க போகிறதா அல்லது காங்கிரஸ் ஆதரிக்க போகிறதா அல்லது தனித்து செயல்பட போகிறான்னு பல்வேறு கேள்விகள் கூட எழும தொடங்கி இருக்கிறது. அதுலேயும் அண்மையில முன்னாள் முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர் ஒரு கருத்தை நீங்க பேச பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் 6 மாசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படும்ன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்து மட்டும் கிடையாது. திமுகவில் உள்ள பல்வேறு நபர்கள் இதே கருத்து தான் வலியுறுத்தி வராங்க. முக்கியமாக பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு கூட 6 மாசத்துல ஆட்சி மாற்றம் உறுதி, திருச்சி சிவா ஒன்றிய அமைச்சராக போறாங்க மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. இதனுடைய பின்புலத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாஜக ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தான் தெரியும், இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள், காங்கிரஸோட இந்த திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், சரத்பவாரனுடைய காங்கிரஸா இருக்கட்டும், அதே மாதிரி சிவசேனா உத்தவ் பிரிவு இருக்கட்டும், அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக தான் இந்தியா கூட்டணி மிக வலிமையான ஒரு கட்சியா இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 8, 9, 10 எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான். ஆனா ஏற்கனவே ஒரு சில ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக தொகுதி டீலிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அதோட சேர்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மசோதா கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க திமுக, பெண்களுக்கு 50% கொண்டு வர மசோதா சேர்த்து கொண்டு வராங்க, தனியா கொண்டு வாங்க சொன்னாங்க. ஆனா கொண்டு வரல. ஏன்னா இவங்க தொகுதி மறைவரை என்ற பேர்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கான தொகுதியை குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் கூட உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தாங்க, அதை தீயிட்டு அந்த நகலை கொளுத்திருந்தாங்க, அந்த சட்ட நகலை. அப்போ அப்போது பார்த்தோம்னா பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, இலவை மேலவையில் பெரும்பான்மை கிடைக்கிறதுனால பாஜக கொண்டு வந்த சட்டம் தோத்து போயிருச்சு. அதோட அதை குழி தோண்டி போச்சிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-30 எம்பிக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல உத்தவ் பிரிவு, சிவசேனா பிரிவு, ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பிக்கெல்லாம் பாஜக நோக்கி படையெடுத்துட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி போன்ற பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் மீதான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த பாஜக ஒருவேளை நியாயமான முறையில் இந்த ஒரு தொகுதி மறுவரை திமுக சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் மக்கள் தொகையில கட்டுப்படுத்தியிருக்கோம். வட இந்தியாவோட தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வீட்டுக்கு கணவன் மனைவிக்கு 2 குழந்தைகள், ஒரு குழந்தை போதுன்ற மாதிரியான நிலைமையில தான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட நிப்பாட்டியிருக்காங்க. அப்ப இதனுடைய அடிப்படையில எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதி மறைவரை இருக்கக்கூடிய 39 தொகுதி தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு ஏற்கனவே மக்கள் தொகை கட்டுப்படுத்தினாலும் அதற்கு முன்பு இருந்த அந்த தொகுதியின் அடிப்படையில் தான் எங்களுக்குலாம் தொகுதியெல்லாம் கொடுக்கணும். கூடுதல் பண்ணா கூட இதே மாதிரியான ஒரு 50% 50% எங்களுக்கு ஏற்றணும். எங்கிட்ட மக்கள் தொகை கம்மியா இருக்குங்கிற காரணத்தை காட்டி குறையக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தாங்க. இதற்கு பாஜக தலைமை தற்போது செவி சாய்க்கக்கூடிய வகையில தான் இருக்காங்கன்னு ஒரு தகவல் கூட வெளியாகி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் எப்படியாவது துடைத்ததுன்றதுல பாஜக கூட ஸ்டாலின் அவர் தீவிரமா இருக்காங்க. இதுக்கு பாஜக செய்யக்கூடிய கடமை என்ன பண்ண போறாங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் நடத்துக்கிறாருல, விஜய் வசமா சிக்கிட்டாரு. அந்த குதிரை பேரம் இருக்குல்லங்க, அந்த குதிரை பேரத்தை எடுக்க போறாங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆட்சி கிளப்பி கூட போனா. ஏன்னா அமமுகவினுடைய எம்எல்ஏ வரக்கூடிய காமராஜர் அவர் வெளிப்படையா அந்த கையெழுத்து போடுறத குதிரை பேரம் நடத்தி அதை வீடியோ வெளியிட்டாங்க. இந்த தற்கூரி கட்சியில, இந்த தற்கூரி ஆட்சியில அதெல்லாம் நாங்கள் கிடையாது பாருங்க, அவரே சைன் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேர் நடத்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ குதிரை பேர் நடத்துறாங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய 6 எம்எல்ஏ, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் 6 பேரை ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சிருக்காங்க. இதனுடைய வழக்குகள்லாம் எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வழக்கு கூட எடுக்கப்படலை. பாஜக ஒருவேளை திமுக பாஜகவுக்கு இந்த டீலிமிட்டேஷன் போன்ற மகளிர் இடஒதுக்கீடுக்கு ஒருவேளை ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா விஜயினுடைய ஆட்சி தலைப்பு வரைக்கும் போகலாம்.
ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கொஞ்ச நாட்கள் வந்து 6 மாசம் நாங்கள் பொறுத்திருப்போம், அதுக்கடுத்து எங்களுடைய வேலையே வேற மாதிரி இருக்குன்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து வந்து இந்த இதை ஒட்டி நம்ம பார்க்க வேண்டியதாகவும் ஒன்று இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சராகக்கூடிய அதிமுகவுடைய ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு என்னைக்கு கோவம் வருதோ அன்னைக்கு தாவேக்கு ஆட்சி இருக்காதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த பாஜகவினுடைய இந்த சட்டத்துக்கு வந்து திமுக ஆதரவா இருக்கும் பட்சத்துல பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வகையில வந்து, ஏன்னா விஜய் வந்து வெளிப்படையா குதிரை பிரயாணத்தில் ஈடுபட்டிருக்காரு. அது வந்து வெளிப்படையா தெரியுது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காரு, வைகோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல இருக்காருல்ல, அவர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, அதனால வந்து நாங்க தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இப்போ ஒட்டுமொத்தமா அதுல இருந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, விஜய் ஆட்சி இன்னும் குறைமாத குறைந்த மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவங்க தான். விசிகா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் 113 இடத்த வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்து குதிரை பிரச்சனை நடத்திருக்காங்க. அதனால வந்து டிவிகேக்கு வந்து ஒரு மோசமான நிலை தான் இருக்கும். இப்போதுதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார். எம்பிக்களுக்குன்னு ஒரு கட்டளையிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு போயிட்டு காங்கிரஸ் இல்லாம ஒண்ணு பாஜக எதிர்த்தா உறுதியா இருக்கணும். இப்ப நான் ஒரு சொன்ன டைப்ல வந்து ஒண்ணு பண்ண போறாங்க. ஒருவேளை குதிரை பேரத்தை விஜய் ஈடுபட்டது வந்து உண்மையாக்கப்படலாம். அந்த உண்மையாக்கப்படும் பட்சத்துல வந்து விஜயனுடைய ஆட்சியில் கூட கலைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு புறம் காங்கிரஸ் இல்லாம ஒரு எதிர்கட்சியா நம்ம சிறந்த ஒரு எதிர்கட்சியா செயல்படலாம்னு கூட சம்பவம் செய்யக்கூடிய வகையில கூட ஸ்டாலின் அவங்களுடைய செயல்பாடு இருக்கலாம். பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா காங்கிரஸை வீழ்த்தக்கூடிய வகையில தான் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அறிக்கைகள், அவங்களுடைய திமுகவுடைய பேச்சுக்கள் இருக்கிறத தவிர, சில நாட்களாக வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இல்லை. அதுக்காக வந்து பாஜக ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல. நியாயமான முறையில் வந்து தொகுதி மறுவரை செய்தாங்கன்னா பாஜகவுக்கு எதிராக வந்து நம்ம செயல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து தான் திமுக தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் காங்கிரஸ் வந்து இப்ப தனிச்சு நிக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே அவங்க சண்டை போட்டு விரட்டி விட்டாங்க. அவங்களோட ஆதரவு வந்து இப்ப முழுமையா கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கு தீவிரமா வந்து இவங்க எந்த ஒரு எதிர்வினை ஆற்றல. அது அவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியுமே இவங்களுக்கு எதிராக இருக்காங்க. இப்போது திமுக வந்து தாவேகா வெற்றி பெற்றோம்னா தாவேகாவுக்கு எம்பிக்கெல்லாம் கிடையாது வரைக்கும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது வரைக்கும் கட்சி இருக்குமான்னு கூட தெரியல, ஆட்சி இருக்குமான்னு தெரியல. அப்படி ஒருவேளை ஆட்சி இருந்தாலும் இவங்க வெற்றி பெறுவாங்களான்னு தெரியல. ஆனா இப்போது இந்த மசோதாவுக்கு வந்து தாவேகானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வெறுமனே விஜய் வந்து கத்துவாரன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சாதாரண அறிக்கை வெளியிடவே பாஜக எதிராகவே வெளியிட மாட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் வந்து அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி சொன்னல, திமுக கிட்டத்தட்ட ஒரு 22 எம்பிக்கள் இருக்காங்க. பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே பெரும்பான்மை கிடைக்காம இருக்காங்க. அவன் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு வச்சுதான் ஓட்டிக்கி இருக்காங்க. தற்போது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சில எம்பிக்கள்லாம் பாஜக நோக்கி படையெடுத்துருக்காங்க. திமுக மட்டும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா பாஜக இன்னும் கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கு, அனைத்து சட்டங்களையும் நிறைவேற்ற முடியும். காங்கிரஸ் தேவையில்லாம தன் தலையில மண்ணள்ளி போடக்கூடிய சூழல்ல தான் இருக்காங்க. ராகுல் காந்திக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ராகுல் காந்தி அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இந்தியாவுல வந்து பாஜக எதிரான ஒரு கட்சினா, மாநில கட்சினா திமுக மட்டும் தற்போது இருக்கு. ஒருவேளை 2029 நாடாளுமன்ற தேர்தல் வந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் தான் தேசிய அளவுல வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, கம்யூனிஸ்டுகள் தலைமையிலையோ அல்லது இன்னொரு மாநில கட்சிகள் தலைமையில வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பாஜக எதிரான ஒரு குரல் கொடுக்குமே தவிர, காங்கிரஸ்ன்ற ஒரு செத்து போன பாம்பு தான். கேரளாவில் வெற்றி என்பது வந்து அங்க கம்யூனிஸ்டுகள் விசஸ் காங்கிரஸ்ன்றதுனால தான் தவிர, அதே மாதிரி கர்நாடகா இருந்தால் தனிப்பட்ட செல்வாக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தவிர, ராகுல் காந்தியினுடைய வெற்றி அப்படின்றது வந்து ராகுல் காந்திக்காகலாம் கிடையாது. அந்த மாநிலத்தினுடைய சில நபர்களுடைய செல்வாக்கு தான். நாளைக்கே டி.கே. சிவகுமார் வந்து பாஜக நோக்கி படையெடுத்துட்டாருன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் என்பது வந்து துறை தெரியப்படும். கேரளாவில் வேணுகோபால் போன்ற முக்கிய தலைவர்களாக இருக்காங்க காங்கிரஸ்ல. அவங்க ஒருவேளை பாஜகவோ தனி கட்சி தொடங்கி இல்லை கம்யூனிஸ்ட் பக்கம் போயிட்டாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பருப்பு இங்கே வேகாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் என்ன நடக்கிறது, திமுக எம்பிக்கள் என்ன செய்ய போறாங்கன்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படியோ காங்கிரஸுக்கு வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுத்தது வந்து திமுக தலைமைக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய தெரிவித்துக்கிறோம்.